ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட என்லெஸ் லவ் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலினா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். என்லெஸ் லவ் ஸ்டார்ட் பண்ணி 4 மந்த் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஃபைனல் பார்ட்கே வரோம். இந்த அளவுக்கு நான் டிலே பண்ணிகிட்ருக்கேன்னு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வர ஃபேன் ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் மினிமம் ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்த்தில் நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன்டா. ஓகே, இந்த வீடியோவோட எண்டிங்கில் ஒரு கிளிப் இருக்கும். அது ஆடியோன்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு எடிட். ஸோ அதை உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க. ஓகேடா, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சங்கு கூட நீங்கள் அந்த ஹோல் நைட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ மார்னிங் அப்படியே அவனை தூங்க வச்சுட்டு நீங்கள் நிறையா ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பி போகிறீங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் மார்னிங் ஜேகே அப்படியே பெட்லேருந்து சடவை எடுத்துகிட்டே, வயன் ஓய் எங்கடி இருக்க பொண்டாட்டி, ஓய் வயன் வயன் எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு எணிச்சு உட்காடுறான். வயன் ஜில்லு, ஏய் என்ன ஹைடன்சிக்கா, வேணாண்டி. ஏய் வயன், ஏய் ரெஸ்ட் ரூமில் தானே இருக்க? எனக்கு தெரியும் வயன். ஹீரு கதவு தர பார்க்கலாம். என்ன டோர் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. கிச்சனில் இருக்கியோ வயன்? ஜில்லு, ஏய் எங்கடி இருக்க? மார்னிங் ஆனால் உன்னை பார்த்துடணுன்னு உனக்கே தெரியும்ல. உன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிடணுன்னு. ஆனால் ஏன் நான் நிறைய டைம் உன்னை கூப்பிட்டேன், இன்னும் நீ காணோம். நீ இப்போ இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, கோவம் வருது, ஒரு பக்கம் வலிக்குது. வயன் வந்துடுடி ஜில்லு, எங்கே இருக்க நீ? சரி சரி, நான் கோவப்பட மாட்டேன். வா வா, வந்து என்ன ஹக் பண்ணி கொடி. ஏய் ஜேகே, அவ விளையாடுறாடா, நீ எதுக்கு பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, ஏய் இன்னுமா வரல? என்னடி காலையிலே விளையாடிட்டு இருக்க? எங்கே போனா? கீழே கீழே கார்டன் கிட்ட எங்கேயாவது. இல்லை அங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டாளே, வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருப்பா. ஜில்லு, வயன் எங்கடி இருக்க? டி ஜில்லு பயமாக இருக்குடி, பயப்படுறதா வேணாமனாச்சும் சொல்லுடி. ஜில்லு ஜில்லு அழுகியாக வருதுடி, அழுகிறதா வேணாமனாச்சும் சொல்றி. கண்டிப்பாக அழுக வேணான்னு தானே சொல்வேன். ஆனால் நீ இல்லாமல் அழுவன் ஜில்லு, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? உனக்கு பிடிக்காதுல நாளுதான், வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு லிட்ரலி அவனுக்கு டியர்ஸ் வருது. அதை அப்படியே வைண்ட் பண்ணிட்டு உங்களோட நேமை சொல்லி கத்திகிட்டே இருக்கான். எனக்கு ஒன்று பார்க்கணுண்டி, சீக்கிரம் வா, எங்கே போனேன்? அப்போ கரெக்டாக யாரோ டோரை தட்டுற மாதிரி இருக்குது. வயன் வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசாசியே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தயாங் அண்ட் ஜாக்சன். டேய் மச்சாங்களா, நீங்களா? எப்படிடா இங்கே? என் வயன் எங்கடா மச்சான்? பார்த்தீங்களாடா அவளை? மச்சான் ஒருவேளை நீங்கள் வரன்னு தெரிஞ்சு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போயிருப்பாடா. இருக்கலாம் மச்சான், வா போய் பார்ப்போம். டேய் ஜங்குக்கா, என்னடா? ஓ ஜாக்சனே, வாடா மச்சான், என்ன சர்ப்ரைஸ்லாம் பண்ணுற, கலக்கிற மச்சான். அப்புறம் எப்படி இருக்க? என்னடா சோகமாக இருக்க? அட என்னாச்சு? ஓ ட்ராவல் டயர்டு அப்படி இப்படி இருக்கும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ தூங்கு, நான் போய் வயனை கூட்டிகிட்டு வந்து உனக்கு நல்லதாக ஏதாவது டிஷ் பண்ணி எழுப்புறேன் போ. அப்போ தயாங்க அப்படியே, டேய் ஜாக்சன் நீயே கூப்பிட்டு வாடா அவனை, என்னால் அவனை இப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். அப்போ ஜேகே அப்படியே, என்ன மச்சான் இவன், என்னாச்சுடா அவனுக்கு? பைத்தியக்காரன். டேய் ஜங்குக்கா, வயன். டேய் என்னடா ஜாக்சன், நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவன் என்னமோ மயிறு மாதிரி போகிறான், நீ ஏதோ டேஷ் மாதிரி நின்றுட்டுருக்க. நானே அவளை காலையிலேருந்து பார்க்கலன்னு, இப்போ பார்த்துருவேன், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? டேய் எங்கள் கூட வாங்கடா. ஓ என்னை கூப்பிட்டு போக இவ்வளோ ட்ராமாவா? டேய் ஜில்லு எங்கடா? டேய் மச்சான், வயன்கிட்ட தாண்டா கூட்டிகிட்டு போகிறோம், வாடா. அவகிட்ட நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? டேய் விடுங்க. என்ன கன்செப்டா? அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், வயன் கூட தான் நான் இனி இருப்பேன். நாங்கள் நேற்று நைட்டே சேர்ந்துட்டோம், வேற ஆளை பார்த்துக்கோங்க. டேய் சங்குக், நீ வாடா, நீயும் படுத்தாதடா,
அப்படின்னு சொல்லிட்டு அவனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போய் காரில் சீட் பெல்ட் போட்டு விட்டுடுறாங்க. பட் ஜங்குக்கு அதை அப்படியே கழட்டணும்னு தோணுது. ஆனால் அவனால் முடியல. பிகாஸ் அவனுக்கு உடம்பெல்லாம் செம்மையாக ஷிவர் ஆகுது. அப்போ தயாங் ஜங்குக்கோட ஷோல்டர் மேலே கை போட்டு அவனை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். மச்சான், அவ சாப்பிட்டாளாடா? எங்கே இருக்கா? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று அவளை லைட்டாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன், அதான் கோவத்தில் போயிருப்பா. பாரு, என்னை விட்டு இவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டாடா, இன்னைக்கு இருந்துட்டா. அந்தளவுக்கு என் மேலே கோவம் போல். டே ஜாக்சனா, கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 100ல் போக முடிஞ்சா போடா, நான் இல்லைன்னா சாப்பிட்டுக்க கூட மாட்டாடா. டே கொஞ்சம் போடா அப்படின்னு சொன்னதுமே அவங்க 2 பேருக்கும் மெல்ட்டிங்காக இருக்குது. ஸோ ஃபைனலாக கார் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. டேய், பிக் ஹிட் பில்டிங்க்கு கூப்பிட்டு போவீங்கன்னு நினச்சா ஏதோ வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இங்கேவா அவ இருக்கா? நல்ல வேலைடா, நான் கூட என்னை பிக் ஹிட் பில்டிங் கூப்பிட்டு போயிடுவீங்கன்னு பயந்தேன். சரி வா மச்சான். அப்போ தயாங்கன்ட்டு, டே ஜாக்சன், அவனை கூட்டிகிட்டு வாடா. வாரா தயாங், நீ எங்கே போகிற? என்னை அவகிட்ட விட்டுட்டு வாடா. அப்போ ஜாக்சன் ஜங்குக்கை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். டேய் ஹாரம், சுகா, ஜிம்மின், ஜேஹோப், ஜின், நீங்கள் எங்கடா இங்கே? எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? டேய், என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா? என் ஜில்லி என்னை எப்படி விட்டுட்டு போவா? அதான் பார்த்தனே, ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு விட்டுட்டு வந்திருக்கா போல். சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், அப்போ கூட நான் நடிச்சிருப்பேன் சர்ப்ரைஸான மாதிரி. சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன். நான் அவளை ஃபஸ்ட்டு போய் பார்த்துறேன் மச்சான், காலையிலேருந்தே பார்க்கல, ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் பார்க்குறேன். ரொம்ப நேரம் பார்க்காம இருந்துட்டேன்ல, அதுதான். டேய் ஜேகே, வேணாண்டா. டே ஆரம், ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்க? சிரி பார்க்கலாம், எப்போவும் அழகாக சிரிப்பியே. சரி வந்து பார்க்குறேன், தள்ளு. டேய் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஜில்லு, ஹோய் ஜில்லு, அம்மா அப்பா நீங்களா? வாட் அ சர்ப்ரைஸ். அடே நீங்கள் கூட வந்திருக்கீங்களா? இந்த வாயன் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜேகே மா, என்னாச்சுமா? எதுக்கு இப்போ அழுகிறீங்க? பா என்னாச்சு? ஆண்டி, எதுக்கு எல்லோரும் அழுதுட்ருக்கீங்க? நீங்களும் அழுதுட்ருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு எங்களை பார்க்குறனாலையா? அது ஜேகே, ஒயனுக்கு என்ன? ஜில்லுக்கு என்னாச்சு? அட கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறான். அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறான். இப்போ தயாங்க ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, டேய் ஜேகே, டே வாடா மச்சான், போயிடலாம். மச்சான் தயாங், என்னாச்சுடா அவளுக்கு? அவ கொஞ்சம் தள்ளு மச்சான். டே ஜேகே, வேணாண்டா மச்சான், போகாதுடா. இல்லை மச்சான், விடுடா. அது என் ஜில்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உங்களை வந்து பார்க்குறான். அப்போ தயாங், மச்சான், ஷீ இஸ் பாஸ்ட் அவே. ஆமாடா, நீங்கள் ஜேகேவோட கெரியருக்காக உங்கள் லைஃபவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே, ஆனால் என் ஜில்லுடா மச்சான் தூங்குறா தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு உங்களை பாக்ஸ் மேலே லைடாக வச்சுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவன் டியர்ஸ் அவனுக்கு அப்படியே வருது. ஐஸ் கிட்ட ஸ்டாப் ஆகி நிற்குது. ஹி கான்ட் ஏபிள் டு ஸ்பீக் எனி திங். டேய் என்ன ஆச்சுடா என் ஜில்லுக்கு? ஜில்லுமா விளையாடுறதானே? மச்சான் ப்ராங்க் பண்ணுறதானடா? ஏய் என்னச்சு என்ன ஒரு டைம் பாருடி. மச்சான் அவளுக்கு தெரியும்டா அவள் இல்லைன்னா நான் இல்லைன்னு. அப்புறம் நான் அழுகிறத பார்த்து எணிக்க மாட்றா. அப்போ உங்கள் அம்மா அப்படியே ஜேகே கிட்ட வந்துட்டு, அவள் வாழ்க்கையை அவளே என் பண்ணிட்டா ஜேகே, அவள் இனிமேல் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறாங்க. அப்போ ஜேகே அப்படியே டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜில்லு, வயன் போயிட்டியாடி? போயிட்டியா? இல்லை போல தானே ஜில்லு நீ? ஆனால் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் பார்க்குறா, ரெட்டிஷாக இருக்குது. டே மச்சான், ஃப்ரீஸ் ஆகிட்டாடா மச்சான்.
கை காலெல்லாம் மறுத்து போயிடுச்சு போலடா. ஒயன் ஒயன் உன்னை உன்னை யார் என்ன பண்ணாடிமா? ஆ இல்லை இல்லை, நீ ப்ராங்க் பண்ணுறதானே? ஆ சொல்லு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பார்க்குறான். அதில் கட் பண்ணி அப்படியே பிளட் ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு அதை அப்படியே பார்த்துட்டு, ஏய் ஏய் என்னடாமா? ஆ ஏமா இப்படி பண்ண? ஏய் உனக்கு வலிச்சிருக்கும் இல்லடி? பட்டு பட்டு உனக்கு வலிக்கலடி தங்கம்? ஆ இங்கே நான் அழுகலை. ஏண்டி வலிச்சிருக்குண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்து அவன் ஃபேஸில் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடுறான். அப்போ ஆரம் இருந்துட்டு, டேய் அவன் ரொம்ப உடஞ்சிருவான்டா, டேய் தயாங் பார்க்க முடியலடா. அப்போ தயாங்னாலே சுத்தமாக பார்க்க முடியல. அவன் ஒரு பக்கம் நீல் டவுன் போட்டு அழுதுட்ருக்கான். ஒயன் ஒயன் இங்கே எனச்சி பாருடி, விளையாடாதடி வலிக்குதுடி. இந்த இந்த விளையாட்டுலாம் விளையாட வேணாண்டி, வேறு விளையாட்டு விளையாடலாம் ஒயன். என்னால் முடியலடி. ஒயன் ஒயன் என்னடி பண்ண? ஏண்டி எனக்கு மாட்டுற? சரி 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 நான் அழுகலை. அப்போ தயாங் ஜேகேவை ஹக் பண்ணும்போது உங்களை எடுத்து அந்த செர்மனி பாக்ஸ்குள்ளே வைக்க போகிறாங்க. அப்போ ஜேகே அப்படியே உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சி இழுக்கும் போது அவன் உங்களுக்கு ஸ்கூல் டேஸில் ஒரு ரிங் போட்டு விட்டான்ல, அது அப்படியே கையோடு வந்துடுது. ஜேகே அதை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அவன் டிஎஸ் எல்லாம் வெளியில் வராமல் அங்கேயே ஸ்டாப் ஆகி அப்படியே பிளர்ரியாக இருக்குது. என்ன என்ன பண்ணுறீங்க? மெதுவாக வைங்க, அவளுக்கு வலிக்கும், என் ஒயனுக்கு வலிக்கும். அவள் ரொம்ப சென்சிட்டிவ், அவளை மெதுவாக வைங்களேன். டேய் ஜேகே வாடா போகலாம். எங்கடா வர சொல்கிற? என் ஜில்லை விட்டுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த செர்மனி பாக்ஸ் கிட்டே அவன் ஹேண்டை வச்சு அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஒயிட் ஃப்ராக்கில். ஜில்லுமா, டே தயங்கா, எதுக்குடா அவளை பாக்ஸில் வச்சுருக்கீங்க? அவளுக்கு மூச்சடிக்கும்டா மச்சான், பாவண்டா. ஏற்கனவே அவளுக்கு வலிச்சிருக்கும்டா, இதில் வேற ஏன்டா? ஒயன் உனக்கு மூச்சடிக்குதாடி? ஒயன் நான் இருக்கேன், உன் கூடவே இருக்கேன். ஆமாம், ஏன்டி இப்படி பண்ண? நீ குழந்தடி, உனக்கு முடிவெடுக்க தெரிஞ்சிருக்காதுல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல ஒயன். ஆமாம் ஆனால் நீ எதுவும் தப்பு பண்ணல ஒயன், நீ எதுவும் தப்பு பண்ணல. உன் மேலே தப்பு இல்லை, என் மேலே நான் தான் தப்பு பண்ணேன் ஒயன். மச்சான் ஒயன் ஏதாச்சும் நான் தப்பாக பேசிட்டேனாடா? மச்சான் பாவண்டா, அவளுக்கு என்னடா தெரியும்? அவன் மேலே எந்த தப்பும் இல்லைடா. ஒயன் சில்லு, நீ என்னடி வரமாட்டிய ஒயன்? ஒயன் ஒன்று கேட்குறேன்டி, எனக்காக ஒரே ஒரு டைம் வாடி, ஒரே ஒரு முத்தம் மட்டும் கிடைக்குமா? லிப்ஸ் கூட வேணாண்டி ஜில்லு, எனக்கு சீக்ஸில் கொடு ஜில்லு. நான் கண்ணை மூடுறேன். ஜில்லு தரமாட்டியாடி? ஏண்டி என் மேலே அப்படி என்ன கோவம் உனக்கு? ஒயன் உன்னை நீயே ஏண்டி காயப்படுத்திக்கிட்ட? என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஒயன் பீச் போட்டிங்கு போகலாம் ஒயன், வாடி உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டி, வா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் மேலே அப்படியே லைட் ஆகிடுறான். அப்போது ஃபாதர் ஜேகே அவளை கூட்டிகிட்டு போகிற நேரம் வந்துடுச்சுப்பா. ஓ எங்கே ஃபாதர்? ஆனால் என் ஜில்லு என்னை விட்டுட்டு வரமாட்டாளே, நீங்கள் கூப்பிடுறது வேஸ்ட்டு. ஒயன் என்ன ஃபாதர்கிட்ட போறியாடி? எங்கே சொல்லு பார்க்கலாம். நான் ஜேகே விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லு பார்க்கலாம். ஒயன் பக்கத்தில் வராங்க, சீக்கிரம் நினச்சி சொல்லுடி. என்னை விட்டு போக மாட்டே தானே ஒயன்? வரமாட்டியா? ஏண்டி வரலாம்ல? அப்போ தயாங் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் செம்மையாக அழுகிறாங்க, ஜேகேயோட அம்மா அப்பா ஜாக்சன் அப்படின்னு. அப்போ அவன் அப்படியே வெக்ஸ் ஆகி நின்றுட்டுருக்கான். அவனால் ஒன்றுமே பேச முடியல, ஒரு வேர்ட் கூட அவன் வாயிலேருந்து வரல. அவன் அப்படியே டீயர்ஸ் எல்லாம் அன்ஸ்டாப்பபிளாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அங்கே பக்கத்துலேயே ஒரு கார்டன் இருக்குது. அப்போ ஜாக்சன் டேய் ஜேகே வாடா கடைசியா. எங்கே ஜாக்சன் கடைசியெல்லாம் இல்லை ஜாக்சன், அவ நம்ம கூட தான் இருப்பா. டே வாடா. டே ஜேகே
அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாம் அவனை இழுத்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே ஒரு டால் மாதிரி உடஞ்சி போய் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கான். அப்போ அப்படியே அவங்கக்கிட்ட நீடன் போட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி. போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். அப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். அப்போ உங்களை அந்த ஹோல்குள்ளே வைக்கும்போது என்ன என்ன பண்ணுறீங்க? அவளுக்கு வலிக்கும். மெதுவாக, கொஞ்சம் மெதுவாக. பாவம் அவ ஆரம் மெதுவாக பண்ண சொல்கிறா. வலிக்குண்டா அவளுக்கு. ஏற்கனவே எவ்வளோ வெளியே தாங்கியிருக்கான்னு தெரில மச்சான். பாவண்டா வலிக்குண்டா, மெதுவாக வைக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்துட்டு கரெக்டாக அவன் கையில் உங்களுக்கு போட்டு விட்ட ரிங் இருக்கும்ல, அதை அப்படியே பார்த்துட்டு ஃபிங்கர்ஸில் போட்டுக்கிறான். அப்போ ஃபாதர் இருந்துட்டு, பையனோட அம்மா இங்கே வாங்க, அம்மா வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. இல்லை ஜேகே நான் வரல. அம்மா வாங்கம்மா, பையனுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா? அடிக்கடி சொல்வா உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு. பார்த்துருப்பானாங்க கூட தெரில. நான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்து, அம்மா வந்திருக்காங்க ஜில்லு, உங்களை கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்போ உங்கள் அம்மா ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி ஒரு சாண்ட் எடுத்து உங்கள் மேலே போட வைக்கிறாங்க. என்னம்மா அவளுக்கு இதெல்லாம் எதுக்கு? டஸ்டெல்லாம் பிடிக்காது. எதுக்கு இதெல்லாம்? அவளுக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை. அவள் ஹெவனில் தான் இருப்பாள். நம்ம ஒரு நாள் போய் பார்க்கலாம். ஓ ஹெவன் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகெயின் வெக்ஸ் ஆகி டால் மாதிரி இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் அவன் ஹேண்டை பிடிச்சி தான் அவங்க மேலே சாண்ட் போட வைக்கிறாங்க. ஏதோ ஒரு உணர்ச்சியே இல்லாத டால் மாதிரி இருக்கான். ஸோ ஃபைனலாக உங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணுறப்ப அப்படியே டே மச்சான், அப்போ உண்மையாகவே அவள் என்கிட்ட வரமாட்டாளாடா? இனி அவளை பார்க்க முடியாதா? ஆனால் ஏன்டா? அப்போ தயாங்க அப்படியே அழுக வந்து பஸ்ட் ஆகி ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அப்படியே உங்கள் ஃபேஸில் எல்லாத்தையும் போட்டு மூடிடுறாங்க. எல்லாருமே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் உங்களை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே உங்களையும் பார்க்க முடியாமல் அவனையும் கம்ஃபர்ட் பண்ண முடியாமல் தயாங்கோட அந்த ஹக்குள்ளேயே இருக்கான். ஸோ கரெக்டாக நல்லா மழை பெய்யுது. ஸோ எல்லாருமே ஜங்குக்கையும் தயாங்கையும் கூப்பிட்றாங்க. ஸோ அவன் அந்த இடத்த விட்டே வரவே மாட்டேங்கிறான். அப்படியே நீல்டவுன் போட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ எல்லாருமே அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுறாங்க. ஜங்குக் தயாங் மட்டும் இருக்காங்க. டேய் ஜேகே வாட போகலாம். மச்சான் தனியாக இருப்பாடா, நைட்டு வேற ஆயிடுச்சு, அப்புறம் பயப்படுவா மச்சான், நான் வரலடா. டே ஜேகே ப்ளீஸ் வாடா. ஆனால் அவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறான். தயாங்கும் மெம்பர்ஸும் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களோட டெத்துக்கு அப்புறம் ஒரு 10 days அப்படியே சைலண்ட்டாக போகுது. ஜங்குக் ஒரு வேர்ட் கூட திறந்து பேச மாட்டான். தயாங் ஜங்குக் கூடயே இருப்பான் 24 hours into 7. மெம்பர்ஸ் பேச போனாலும் அவன் ஒரு வேர்ட் திறந்து பேச மாட்டான். அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட எதுவுமே பேச மாட்டான். அப்படியே உங்களை பற்றி யோசிச்சுட்டு அமைதியாக ஒரு டார்க் ரூம்குள்ளே இருந்துகிட்ருக்கான். ஸோ உங்களோட அம்மா ஜாக்சன் அவங்க எல்லாருமே தயாங் கூட்டிகிட்டு வந்து கொரியாலே ஒரு ஹவுஸில் செட்டில் பண்ணுறான். அவங்கள கூடவே இருந்து ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு மெய்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி ஒரு 10 days போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஜங்குக் விண்டோஸ் கிட்ட உட்காந்துட்டு கையில் உங்கள் ட்ரெஸ் வச்சுட்டு அப்படியே வெளியில் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அப்படியே டியர்ஸ் வந்து நிற்குது. ஆனால் அவனுக்கு அழுகவே முடியல. ஸோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்கும்போது உங்கள் ட்ரெஸ் இருக்குது. அதை எடுத்து அப்படியே அவன் ஸ்மெல் பண்ணுறான். ஹலோ, நீங்கள் என்னோடய ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ரெயின் பெஞ்சிட்ருக்கு. என் சைக்கிள் வேறு கொஞ்சம் பங்க்சர் ஆகிடுச்சு. இந்த பேக்கை கொண்டு போய் என்னோடய கிளாஸில் வைக்க முடியுமா? ஜங்குக்கா வாய்ஸ் உண்மையாகவே ஸ்பீச்லெஸ். உங்ககிட்ட ஒரு சோல்ஃபுல் வாய்ஸ் இருக்குது, ஆனால் நீ தான் அதை வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிற. ஜங்குக்கா கேப் அண்ட் மாஸ்க் போட்டுக்கோடா, அப்போ தான் யாராலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது.
நீ பெரிய ஐடல் ஆகும்போது உன் கெரியருக்கு ப்ராப்ளம் வராது. சங்குக்கா, உன் நேம் என்ன தெரியுமா? நியூ நேம், பட்டர்ஸ்காட்ச். இனிமேல் நான் உன்னை பட்டர்ஸ்காட்ச்ன்னு தான் கூப்பிடுவேன். சங்குக், டெய்லியும் நீ என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறது எனக்கு ரொம்ப செக்யூர்டாக இருக்குடா. எனக்கு ஒரு அப்பா இருக்க மாதிரி. நீ டெய்லியும் வருவியா? ஆ மேம், நீங்கள் எதுக்கு அவனை எப்போ பாரு டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய ஐடலாக வருவான். ஸோ இப்போவே நோட் பெண்ணெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவன்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்க. வா ஜங்குக்கா, போகலாம். ஜங்குக், மிஸ் யூ, லவ் யூ. எனக்கு அப்பா இல்லாத ஃபீலிங்ஸவே நீ மறக்க வச்சுட்டடா. ஐ லவ் யூ. ஜங்குக், என்னை எடுத்துக்கோ. உனக்காக தான் நான் இருக்கேன். நான் ஃபுல்லாக உனக்காக தான். நான் இப்போ ரெடியாக இருக்கேன் ஜங்குக். ஜங்குக், எனக்கு வலிக்கணும்னு நினச்சி உன் லவ்வை காட்டாமல் இருக்காதடா. உன்னோட வலியை நான் தாங்கிக்க ரெடியாக இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் யூ. எனக்கு வலிக்கலை ஜங்குக், நீ பயப்படாத. உனக்கு என்னென்ன தோணுமோ அதை நீ என்கிட்ட காட்டு. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம் ஜங்குக். ஜங்குக்கா, இந்த நாளை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஏன்னா நீ எனக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்ட. இன்னைக்கு நம்ம சேர்ந்துட்டோம். என்னை முழுசாக உனக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இது போதும் ஜங்குக்கா. ஐ லவ் யூடா, மிஸ் யூ. நீ சந்தோஷமாக இருந்தல்ல, எனக்கு இதுவே போதும். நான் என்னை முழுசாக உனக்கு கொடுத்துட்டேன். ஐம் சாட்டிஸ்ஃபைட்ரா. ஸோ இதெல்லாம் அப்படியே ஜங்குக்கு ஞாபகத்துக்கு வந்து டக்குன்னு நினச்சி, வயன் ஜில்லு எங்கடி இருக்க? இல்லை நான் உன்னை பார்க்கணும். டே ஜங்குக்கா, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. டே தயாங், விடா, நான் போகணுண்டா. டே நான் அங்கே இருந்தால் ரொம்ப தப்புடா. அவள் எப்படி அங்கே என்னை விட்டுட்டு இருப்பா? அவளாம் இருக்க மாட்டா மச்சான். என்னாலே இருக்க முடியல. நான் போகிறேன்டா, நான் அவள் கூடயே போகிறேன்டா. டே ஜங்குக், மச்சான் அவசரப்படாதடா. டே சொல்கிறது கேளுடா. ஆஹா, இல்லை மச்சான், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தயாங்கை தள்ளி விட்டுட்டு ஒரு ரூம்குள்ளே ஓடி போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். தயாங்க அப்படியே ஓடி போயிட்டு, டே மச்சான், கதவை தர்றா. அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணிடாதடா. அவள் போனதே உனக்காக தானடா. மச்சான் கதவை தர மச்சான். ஏன் மச்சான், எதுக்கு திறக்கணும்? ஏன்டா அவனை விட்டு போகணும்? இந்த கடவுள் ஏன்டா அவளுக்கு இப்படி ஒரு யோசனையை கொடுக்கணும்? அவள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது மச்சான். உனக்கே தெரியும்லடா. இல்லை நான் போகிறேன் மச்சான். இப்போவே நான் போகிறேன். நீங்கள்லாம் நல்லா இருங்க மச்சான். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்டா. தயாங்க, ஆரம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடு மச்சான். அவங்கெல்லாம் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மச்சான். நான் போகிறேன். நான் இருந்தேன்னா என்னால் இருக்க முடியாது மச்சான். அவ ஏஞ்சல்றா. அவ எல்லாம் எப்படிறா நான் இருப்பேன். நான் போகிறேன் மச்சான். நீ எல்லாம் எனக்கு கிடைச்ச எனக்கு வேர்ட்ஸே இல்லை தயாங். நான் எங்கே போனாலும் உன்னை மறக்க மாட்டேன்டா. எங்கே போனாலும் உன்னை மட்டும் மறக்கவே மாட்டேன். நான் அங்கே போயிடுவேன் மச்சான். இப்போ தான் வலிக்கும் போகும்போது. அங்கே போய் அவள் கூட நிம்மதியாக இருப்பேன் மச்சான். நாங்கள் 2 பேரும் மேலேருந்து உங்களை பார்க்குறோம். நான் போகிறேன். டே ஜங்குக்கா சொல்கிறது கேளுடா. டே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்காதடா ப்ளீஸ் ஜங்குக்கா. கதவை தர ஜங்குக்கா. இல்லை மச்சான், நீ பேசாத மச்சான். நான் போகிறேன். இங்கேருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற எல்லா இடத்தையும் போட்டு உடைக்கிறான், ஏதாவது கிடைக்குதான்னு. ஸோ தயாங்க்கு இங்கே இருக்கவே முடியல. டே ஆரம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா இங்கே ஜங்குக்கு. டே அவன் உனக்காக தாண்டா போயிருக்க. ஒரு நிமிஷம் கேளுடா. ஆஹா மச்சான், இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே தேடுறான். களைச்சி போட்டுட்டு அவனுக்கு தலையெல்லாம் அப்படியே பிச்சுக்குது. அவனால் புரிஞ்சுக்க முடியுது, பட் அக்செப்ட் பண்ணவே முடியல நீங்கள் இல்லாதது. ஸோ தயாங் வெளியில் கத்திட்டே இருக்கான். அவனோட கத்தல் வேற ஜங்குக்கு இன்னும் எச்சா போகணுன்ற மாதிரி தோணி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போட்டு கிழிச்சு போட்டுட்ருக்கான். ஸோ கரெக்டாக ஒரு இடத்த அப்படியே தட்டி விடும்போது ஒரு சாட்டும் ஒரு கீழே போய் விழுகிற சவுண்ட் கேட்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே போய் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அன்றைக்கி உங்களையும் ஜங்குக்கையும் ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பாங்கல்ல, நீங்கள் 2 பேரும் போய் போஸ் கொடுத்துருப்பீங்கள, அந்த சார்ட். ஸோ ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸை கிஸ் பண்ணிவிட்டு, வயன் எவ்வளோ அழகாக இருக்க. இந்த அழகை கடைசி வரையும் என்னால் வச்சுக்க முடியலடி.
இதோ இதோ நான் வந்துடுறேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகெயின் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறான். கரெக்டாக ஒரு டேப் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜேகே சடனாக அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது உங்கள் வாய்ஸ். ஸோ மெதுவாக அதை எடுத்து என்ன என் ஜில்லு வாய்ஸ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஆன் பண்ணி கேட்குறான். ஜங்குக்கா, இதை நீ கேட்கும் போதும் நான் கூட இருக்க மாட்டேன்டா. உனக்கு என் மேலே கோவம் அதிகமாக இருக்கும்ல, ஏன்னா நான் தான் உன் லைஃப்பில் வந்தேன். இப்போ நானே உன்னை விட்டுட்டு போகிறேன். I really miss you, ஜங்குக்கா. I really miss you. I really miss you. ஜங்குக், எனக்கு வர வழி தெரியலடா. ஏன்னா நான் ஸ்கூல் டேஸில் பார்த்த ஜங்குக் வேற, இப்போ இருக்க ஜங்குக் வேறடா. நான் ஸ்கூல் டேஸில் இருக்க ஜங்குக் அவன் கரியர், மியூசிக், சாங் இப்படியே தான் இருப்பான். ஆனால் இப்போ இருக்க ஜங்குக் வயன் வயன் வயன். எனக்கு என்னையே பிடிக்கல ஜங்குக்கா. ஏன்னா நான் தான் ரீசன். ஜங்குக் சாரிடா, உன்னை கேட்காம நான் டிசிஷன் எடுத்ததுக்கு. எனக்கு வர வழி தெரியல ஜங்குக்கா, எனக்கு வர வழி தெரியல. எனக்கு கரியர் மட்டும் தான்டா இம்பார்ட்டன்ட். அதுக்காக இதெல்லாம் தப்பு இல்லை ஜங்குக்கா. அப்புறம் நாளைக்குல உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். நான் கடற்கரைன்னு பேசிட்டு போகிறேன். அப்புறம் இந்த பிடிஎஸ் தான் உனக்கு எல்லாமே சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்து கூட பழைய மாதிரி எந்துவா எனர்ஜெட்டிக்கா என் ஜங்குக்கு இருப்பான்ல அழகா. சரியா ஜங்கு? அப்புறம் காலையிலனா ப்ராக்டிஸ் பண்ணணும், மீல்ஸ் எடுத்துக்கணும், வாக்கிங் போகணும், ஜிம் போகணும், எல்லாம் பார்த்துக்கோ ஜங்குக்கு. என் லைஃப்பில் டாடியோட லவ்னா என்னன்னே தெரியாதுடா. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் நான் அப்பா இல்லாத பொண்ணுன்னு யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ எனக்கு டாடியோட லவ்னா என்ன காட்டிக்கடா. லவ் யூ ஜங்குக். அப்புறம் அம்மா அம்மா நல்லா பார்த்துக்கோ ஜங்குக்கா. நீ இருக்குன்னா நான் தைரியமாக போகிறேன். ஏன்னா என்னை விட நீ தான் உன்னை நல்லா பார்த்துப்ப. இது வரைக்கும் நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் செஞ்சதே இல்லைடா. இல்லை நீ பார்த்துக்கோ, என் ஜங்கு பார்த்துப்பான். அப்புறம் என் லெவல்லன்னு நீ வருத்தப்படாத. என்னை விட அதிகமாக ஆர்மி சொன்ன லவ் பண்ணுற அவங்க உனக்கு நிறைய லவ் தருவாங்கடா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை ரொம்ப லவ் பண்ணுற அவங்க லவ் ரொம்ப ட்ரூ பியூர். அவங்களுக்கு உன்னோட முடிஞ்ச ஹாப்பினஸ் நீ கொடுத்துக்கிட்டே ஜங்குக்கா. அப்புறம் ஜங்கு என்னால் முடியலடா, கட் பண்ண பயமா இருக்கு ஜங்குக்கா. வலிக்குமாடா. நாளைக்குல நான் உன் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறேன். நான் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். நான் கட் பண்ணிப்பேன், எனக்கு வலிக்காது. அப்புறம் ஜங்குக்கா ரிங் மட்டும் கழட்டிடாதடா. என் ஞாபகமா உன் கையிலே போட்டுக்கொன்ன. என்னோட பொண்ணு வந்தா கூட ரிங் மட்டும் கழட்டிடாதடா.
உன்னை நிறைய கத்தி கத்தி கூப்பிடணும் மாதிரி இருக்கு. கூப்பிட்டுக்கிறேன். ஜங்கு ஜங்குக்கா ஜங்கு ஜங்கு. அப்புறம் ஜங்கு சாரிடா, லவ் யூ, லவ் யூன்னு நான் அழுக்காம சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறேன். ஜங்குக்கா, இதுதான் என்னோட கடைசின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது உன் கூட எவ்வளோ இயர்ஸ், மந்த், டேஸ், செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, நான் போகணும், இல்லைன்னா தப்பாயிடும். நிறைய சொல்லணும், ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது ஜங்குக்கா. எனக்கு அமைஞ்சது கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே போச்சு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. நான் ஏதாவது ஒரு வேலை உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சாரி, நான் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா. கடைசியா ஒரு முத்தம் கொடுப்பியா? லவ் யூ. நான் போகணும்னு. லவ் யூ ஜங்குக்கா. அழுக்காத, எப்படியும் கூட தான் இருப்பேன். I'm always with you. ஜங்குக்கா, நான் போகிறேன்டா. என் கூடவே வரேன்னு நீயும் என் டெத்துக்கு மீனிங்லெஸ் எல்லாம் பண்ணிடாத. அப்படிலாம் பண்ணாதடா, சரியா? அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னை நினச்சி சும்மா அழுதுகிட்டே இருக்காது ஜங்குக்கா, சரியா? அழுகக்கூடாது, ஸ்ட்ராங்காயிரு. அப்புறம் ரொம்ப கோவப்படாது என்ன, அவ்வளோதான்டா. நான் போயிட்டு நான் போகிறேன்டா. I really miss you. Love you. கூடவே வரேன்னு அப்படிலாம் ஏதோ பண்ணிடக்கூடாது. என் மேலே ப்ராமிஸ் ஜங்குக்கா. ஸ்ட்ராங்காக இரு. லவ் யூண்ணே. மிஸ் யூ. பார்த்துடு. லவ் யூண்ணே. லவ் யூ ஜங்குக்கா. ஓ, உங்களோட இந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் கேட்டுட்டு அவன் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக போய் ஒரு கார்னரில் அவன் நீஸை ஹக் பண்ணி உட்காந்துருக்கான். அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. அப்போ அவன் சொன்ன ஒரே ஒரு வேர்டு, நான் அப்போவே அவ கேட்டுகிட்டே இருந்தால, ஜேகே, உன்னோட நீ முடிவை மாற்றிக்கவே மாட்டியா, நீ முடிவை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டியான்னு. மாற்றிருக்கலாம்ல ஜேகே, அட்லீஸ்ட் நீ மாறி இருந்தனா அவள் சந்தோஷமாக உன் கூட வச்சு இருந்திருப்பாளடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெக்ஸ் ஆகி உட்காந்துடுறான். ஸோ வெளியில் உங்களோட அம்மா, ஜேகேவோட அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க அப்படியே, ஜேகே தயவு செஞ்சு கேட்குறேன்ப்பா, இனிமேல் உன்னை பார்க்கும்போது தான் என் பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு உன்னையும் எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதப்பா. என் பொண்ணு உனக்காக தான் அவள் வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டா. தயவு செஞ்சு அவள் இறந்ததுக்கு அர்த்தமே இல்லாத பண்ணாத ஜேகே. உன்னால் முடியும் ஜேகே. இதுக்கு மேலே அவளுக்காக நீ வாழு ஜேகே. தயவு செஞ்சு எந்த முடிவும் எடுத்துடாத ஜேகே. அப்போ தயாங்கும், டே மச்சான், நாளைக்கு கன்சர்ட் இருக்கு மச்சான், இது சொல்லலான்னு தாண்டா உங்ககிட்ட வந்தேன். ஆனால் நீ அவசரப்பட்டு போய் அது பண்ணுற இது பண்ணுறேன்னு உள்ளே போயிட்ட மச்சான். என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அதுக்கப்புறம் வயனோட அந்த ரெக்கார்டு கேட்டதுமே உனக்கே தோணியிருக்கும்லடா அவளோட லவ் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு. அது நீ கெடுக்காத மச்சான். அவளுக்காக இனிமேல் வாழு மச்சான். தயவு செஞ்சு மச்சான் உன் காலில் விழுந்து கேட்குறேன்டா. அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுடா. உன்னோட வாழ்க்கைக்காக அவள் வாழ்க்கையை தொலைச்ச விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கான். அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே மார்னிங் ஆயிடுது. தயாங்க அப்படியே ஜேகேவோட அந்த ரூம் டோர்கிட்டே அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ அவனுக்கு லைட்டாக முழிப்பு வந்துட்டு,
யாரோ கால் பண்ணியிருக்காங்க. ஆரம்மா. ஹலோ ஹலோ மச்சான். டேய் இன்னைக்கு கன்சர்ட் இருக்குடா. டேய் ஜேகே என்னடா முடிவெடுத்திருக்கான்? ஆரம், நிஜமாக அவன் எந்த மைண்ட் செட்டில் இருக்கானே எனக்கு தெரிலடா. ஆனால் கண்டிப்பாக ஜேகே மட்டும் கன்சர்ட் அட்டன் பண்ணானா ஒயனோட டெத்துக்கு ஒரு மீனிங் இருக்கும்டா. அவன் எந்த மனநிலையில் இருக்கானே எனக்கு புரிய மாட்டேங்குது ஆரம். ஆனால் கண்டிப்பாக காட் நம்ம கூடவே இருப்பார். ஸோ நீ ஃபீல் பண்ணாத ஆரம். நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டல, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த டோர்கிட்ட போயிட்டு, ஜங்குக்கா என்ன மச்சான் பண்ணுற? டே மச்சான், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்டா. இதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு மச்சான். அந்த பொண்ணு இறந்ததே உனக்காக தான் மச்சான். நீ சொல்கிறது கேட்கல, அதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உன்னோட சந்தோஷத்துக்காக, உன்னோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சந்தோஷத்துக்காக அவள் வாழ்க்கையவே அவள் முடிச்சுக்கிட்டாடா. இது உன்னோட மட்டும் இல்லைடா, எங்களுக்கும் இது தான். ஏன்னா பிடிஎஸ் நல்லா இருக்கணும்னு கூட அவள் யோசிச்சாடா. நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம் அந்த பொண்ணோட இறப்பு வெறும் மீனிங்லெஸ்ஸாக போயிடக்கூடாதுன்னு. அவள் உன்னோட ஒயன்றா, உன்னோட ஜில்லு. அவளுக்காக நீ இருக்கணும் மச்சான். ஆர்மிஸ்க்காக, எல்லாத்துக்காகவும் உயிரையே விட்டவடா. தயவு செஞ்சு நான் உன்னை சொல்கிற கேட்டுக்கோ ஜங்குக். உனக்காக அவள் லைஃப்பை விட்டுட்டா. அதை நீ மீனிங்லெஸ் ஆக்கிறாத. இன்னைக்கு கன்சர்ட் இருக்கு மச்சான், தயவு செஞ்சு வாடா. நான் உன்னை கம்பல் பண்ணல மச்சான். உனக்கு ஒயன் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்துடு மச்சான். நான் சொல்கிறது சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். ஏதோ தப்பான முடிவு மட்டும் மறுபடியும் புரிஞ்சுக்காம எடுத்துடாதடா. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அங்கேருந்து போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டேஜில் பிடிஎஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஆர்மிஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பேச்சு வந்துடுது, ஜங்குக் எங்கன்னு. ஸோ அங்கே இருக்க மேனேஜர்ஸ் கூட கேட்குறாங்க, என்னாச்சு ஆரம், டைம் ஆகிடுச்சு, ஜங்குக் எங்கே? வந்துடுவான், ஏதோ மேக்கப் ரூமில் தான் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி போயிருப்பான், வந்துடுவான். டே தயாங், எங்கடா ஜங்குக்? இன்னும் காணோம், அவன் இன்னும் திருந்தலையாடா? டே ஆரம், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டா, ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியலடா சொல்லிட்டு 6 மெம்பர்ஸும் ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்மிஸ் எல்லாம் நிறையா பேசிக்கிறாங்க, ஜங்குக்கு ஃபீவராக இருக்குமா இல்லை என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. ஸோ ஆரம் இருந்துட்டு, டே நம்ம போய் ஆர்மிஸ்கிட்ட ஏதாவது சொல்லலான்டா, மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 6 பேரும் லைன் அப் பண்ணி போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஸோ அந்த இடமே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஸோ ஆரம் அப்படியே எதுவுமே பேச முடியாமல் மைக் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஆர்மிஸை பார்க்குறான். அவனுக்கு அப்படியே டியர்ஸாக வருது. ஸோ 6 பேரும் அவங்க ஹேண்ட்ஸ் அப்படியே டவுன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆர்மிஸ் எல்லாம் ஸோ இந்த சவுண்ட் கேட்டதுமே 6 மெம்பர்ஸும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு அப்படியே கெத்தாக அவனோட ஸ்டைலிஸ்ட் அவனுக்கு ஒரு கோட் போட்டு விடுறாங்க. அவன் அப்படியே அந்த ஃப்ளோலேயே அப்படியே போட்டுட்டு அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து அவனோட பர்பிள் மைக் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே அவன் வாங்கிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ப்ரோ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அவன் அப்படியே ஆர்மிஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஆர்மிஸ் நான் வந்துட்டேன், சராங்கி என்ன எல்லோரும் ரொம்ப வாடி போயிருப்பீங்க போல், அதான் நான் வந்துட்டேன்ல, என் சாங்ஸ் எல்லாம் கேட்டு இனி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், பட் இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க 6 பேரையும் பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஆரம்பிக்கலாமா ஜங்குக்? நான் எப்போ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தயாங்க்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. எப்படியோ ஜங்குக் புரிஞ்சுக்கிட்டான், இனி ஒயனுக்காக அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஸ்கையை பார்க்குறான். அப்போ ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் கையில் உள்ள ரிங்கை பார்க்குறான். மிஸ் யூ ஒயன், கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ஒயன், உனக்காக நான் வாழ்கிறேன்டி, நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியமை சுற்றி பார்க்குறான். நீங்கள் ஒரு கார்னரில் நின்றுட்டு ஜங்குக் 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 மேக் சம் நாய்ஸ் அப்படின்னு நீங்கள் கத்துற மாதிரியே அவனுக்கு கேட்குது.
நீங்கள் அப்படியே ஃபேட் ஆகி போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே டிஎஸோட லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக் எடுத்துட்டு பேச்செல்லாம் தாலாட்டை போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. வெயில் விழும் தூசி தன்னை நாவல் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. இந்த சாங் பாடி முடிச்சதுமே எல்லார் கண்லேருந்தும் டியர்ஸ் வருது. ஸோ 2 இயர்ஸ் லேட்டர் ஜங்குக்கு அப்படியே பரபரப்பாக ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கான். 2-3 கால். ஹலோ ஆரம், என்னடா பண்ணிகிட்ருக்க? டேய் சுகா, நீயும் லிசன் பண்ணு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்சர்ட் இருக்குது. இன்னைக்கு நைட் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ டைட்டான ஷெடியூல் இருக்குது, நீங்கள் என்னடானா அசால்ட்டாக இருக்கீங்க. டே ஆரம், அதுக்கப்புறம் ஒயனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள இன்னைக்கு வர வச்சிடலாம்டா. பாவம், நம்ம நிறைய மெய்ட் வச்சாலும் அவங்களே போய் அந்த சேல்ஸ் கவுண்டரில் உட்காந்துடுறாங்க. சே, என் ஒயன் மாதிரியேடா. அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குல்லடா, ஏதோ பே பண்ணுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. அது என்னன்னு நீங்கள் பார்க்காதீங்க, நானே கேட்டுக்கிறேன். நீங்கள் அவசர அவசரமாக ஏதாவது பண்ணி வச்சுருது, அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அவங்களுக்காக இருக்கேன். ஜாக்சன் கிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லு மச்சான். நான் வேறு எங்கள் சாங்ஸ் எல்லாம் ரைட் பண்ணணும்டா, எனக்கே டைட்டான ஷெட்யூல்ஸ் இருக்குது. சரி பார்த்துக்கலாம் மச்சான், இர்றா தயாங் லைனில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட, ஹலோ மச்சான் எங்கடா இருக்க? டே ஜங்குக்கா. சொல்லு மச்சான். டேய், இன்னைக்கு அந்த பீச் சர்ச்சில் மேரேஜ் நடக்குதுடா. ஓ ஓகே மச்சான், தேங்க்ஸ்டா, நான் போகிறேன். என்ன டே ஜங்குக்கா. என்ன மச்சான், எத்தனை நாளைக்குடா? இந்த 2 வருஷமாக அந்த சர்ச்சில் எந்த மேரேஜ் நடந்தாலும் நீ தான் முதலாளாக போகிற. எவ்வளோ நாளைக்குடா உன் பெயினெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுருப்ப? வாய் திறந்து அழுதுரு ஜங்குக்கா. என்கிட்ட சொல்லி அழுகுனாலும் அழுதுருடா. எதுக்கு உன் பெயினெல்லாம் உனக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்க? டேய் தயாங், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் எதுக்கு அழுகணும்? என் ஒயன் என் கூடவே தான் இருக்கா. நீ ஃபோனை வைடா, எனக்கு மேரேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ டைட்டான ஷெடியூலாக இருந்தாலும் நான் போயிடுவேன்ல, நீ என்னை பற்றி கவலைப்படாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறான். ஏய் என்னடி, இன்னைக்கு நம்மளுக்கு மேரேஜ் நடந்துச்சுல்ல, அங்கே ஏதோ மேரேஜ் ஆமாம், நான் போய் பார்த்துட்டு வர வழக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூம் கிட்டே போயிட்டுருக்கும்போது ஜேகேயோட அம்மா வந்துட்டு, ஜேகே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஜேகே. என்கிட்ட நீ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேற ஜேகே. என்னாச்சு ஜேகே? அம்மா, நான் உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காகலாம் அவாய்ட் பண்ணல. எனக்கு தெரியும் பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன். அவங்களோட அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும். தன்னோட பசங்களை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி பார்த்துடணும்னு நினைப்பீங்க. எனக்கு அதுதான் அம்மா பயமாக இருக்குது. நீங்கள் எங்கே வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, ஒயனை மறந்துடுன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. அதை நான் என் காதால் கேட்க விரும்பலை. அதனால தான் அம்மா, எனக்கு புரியுது உங்களோட வேதனை. பையன் இப்படியே கடைசி வரையும் இருந்துருவானோ, ஏதாவது ஒரு பேபிஸ் பார்க்கணும் நீங்களும் நினைப்பீங்க. ஆனால் ஒயனை என்னால் எப்படி ஜேகே, எப்படிடா? நீ அம்மாவை இவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கியா ஜேகே? நீ முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிட்டேன். ஒயனை தவிர யாரையுமே நான் கூட அந்த இடத்துல வச்சு பார்க்க நினைக்க மாட்டேன். ஒயன் மட்டும்தான் என்னோட பொண்ணுடா. எப்படி நீ அப்படி அம்மாவை நினச்சி இவ்வளோ இந்த 2 வருஷமாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம்? அன்றைக்கே நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் என்கிட்ட நல்லா பேசியிருந்துருப்பல ஜேகே. இப்போ சொல்கிறது தான் எப்பவும். நீயே வந்து வேறு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா, நீ சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாலும் என்னோட பதில் இது ஒன்று மட்டும்தான். ஒயன் மட்டும்தான் என் பொண்ணு. அவளோட அந்த இடத்த நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். எப்படி நீ என்னை அப்படி நினைக்கலாம்? அப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் ஏதோ ஒரு பயம், அவ்வளோதான். நான் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பண்ண மாட்டேம்மா. அப்புறம் மும்மா, இந்த டேப் ரெக்கார்டு அவள் உங்களுக்காக வச்சுருந்தா. அதை முன்னாடியே கொடுக்கலான் தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. இந்தாங்க,
இதை தனியாக உட்காந்து வேற கேட்க சொல்லியிருக்கா. ரொம்ப கோவப்படுவா, கோவக்காரி. நானும் உட்காந்து கேட்டேனா. அதில் என்ன இருக்குன்னு கூட இத்தனை நாள் வரைக்கும் நான் கேட்டதில்லை. நீங்கள் கேளுங்க, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முன்னாடி எந்திச்சு போய் ஹாலில் அந்த சோஃபாவில் உட்காடுறான். இந்த சைடு ரூமில் அவங்க அம்மா அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு அந்த டேப் ரெக்கார்டு கேட்டு அப்படி அழுகுறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு, கோவக்காரி எல்லாத்தையும் அழுக வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே எந்திச்சு வெளியில் வரான். இந்த 2 இயர்ஸில் ஜங்குக்கும் பிடிஸும் ஒரு மேசிவ் ரெக்கார்ட் அடிச்சிருப்பாங்க. கிராமி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா அவார்ட்ஸையும் அப்படியே தட்டி தூக்கியிருப்பாங்க. ஸோ இந்த 2 இயர்ஸில் ஜங்குக் நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு ஜென்டில்மேனாக மாறிட்டான். எதுக்கும் அடம் பிடிக்கிறதில்ல, எல்லாத்தையும் பொறுமையாக யோசிச்சுட்டு பண்ணுவான், எல்லாத்துலேயும் டேலண்ட் காட்டுவான், உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஸோ இந்த 2 இயர்ஸில் எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த சர்ச்சுக்கு போயிடுவான். நீங்கள் உட்காந்து அதே இடத்துல உட்காந்து அந்த மேரேஜை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையாக போவான். தென் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பான். ஜாக்சனுக்கு கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ இப்படியே அவனுக்கு டேஸ் போயிட்டுருக்கும். ஸோ ஃபைனலாக அவன் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே உள்ளே போகும்போதே உங்களோட ஸ்மெல் தான் அவனுக்கு வருது. வயன், ஒரு நாள் இங்கே நீயும் நானும் இருந்தோம்லடி. சரி, இங்கே போயிட்டு நான் உனக்கு பதிலாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த பெஞ்சில் மெதுவாக உட்காடுறான். ஸோ உங்கள் ஸ்வீட்டாக மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்கள்ல, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அவனை மிஸ் பண்ணும் போதெல்லாம் கேண்டில் போய் ப்ளோ பண்ணி விட்டுட்ருப்பீங்கள. அந்த பாட்டி ஜங்குக்கை பார்த்துட்டு, அடடே ஜங்குக் தானே நீ? ஆமாம் கிராண்ட்மா. அடடே, அப்போ வைனும் இங்கே தானே இருக்கணும்ப்பா. எங்கே ஜங்குக்? இதோ பின்னாடி இருக்காளா? இல்லை இல்லை கிராண்ட்மா, அவள் வரல, நான் தான் வந்திருக்கேன். ஓ சரிப்பா சரிப்பா. மேரேஜ் ஆகிடுச்சாப்பா உங்களுக்கு? அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. தா ரிங்கு பாருங்களேன், 2 ரிங் போட்டு விட்டுட்டா. 1 மட்டும் இல்லை, 2 ரிங். பாரா, அப்போவே நினச்சேன்ப்பா, அந்த பொண்ணு மேலே வச்சிருக்க பாசத்துக்கு யாரையும் பார்த்ததில்ல இந்த காலத்துலலாம். அப்படி ஒரு பாசம். சரி ஜங்குக்கா, அடுத்த டைம் இந்த சர்ச்சுக்கு வரும்போது அவளை கூட்டிகிட்டு வா என்ன? கண்டிப்பாக பாட்டிமா, அவளை கூப்பிடாமலா? கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரிங்கை பார்க்குறான். வயன், என் மேலே கோவமாக இருப்பல்லடி. சரி, உன்னை பார்க்க வந்து 2 நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பாக கோவப்பட்டிருக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் கன்செப்ட் வேலைடி. சரி, இன்னைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கப்புள்ஸ்க்கு விஷ் பண்ணிவிட்டு அவன் வெளியில் வரான். ஸோ உங்களோட ஃப்யூனரல் கிட்ட அப்படியே வந்து நீல் டவுன் போட்டுட்டு, வயன் உனக்காக இன்றைக்கி நான் ரெட் ரோஸ் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோ அழகாக இருப்பேன். அன்றைக்கி பீச்சில் கூட உனக்கு நான் வச்சு விட்டேனே, அது காணான்னு ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சேன். இன்றைக்கி கண்டிப்பாக பறக்காது, பிகாஸ் இது கூடவே உனக்கு பிடிச்ச டேரி மில்க், அந்த வெயிட்டை வச்சா அது பறக்காது தானே. சரி வயன், இன்றைக்கி நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நம்மளை மாதிரியே ஒரு க்யூட் கப்புள் தெரியுமா? ப்ராமிஸ் வந்து ஃபாதர் சொல்லவே இல்லை, அவங்களாவே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ க்யூட் இல்லை? ஆனால் யாருக்கும் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு ஈஸியாக கிடச்சிடாதுடி. உன்னை மாதிரி பொண்ணெல்லாம் நீ ஒருத்தி தான், நீ ஒருத்தி மட்டும்தான். உன்னால் மட்டும்தாண்டி பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா. என்னை அவ்வளோ பிடிக்க மாடி உனக்கு? எனக்காக உன்னவே கொடுத்துட்டல நீ. என் சந்தோஷம்தான் உனக்கு, அப்படி தானே? ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கலாம்ல வயன். நான் அவார்டு வாங்குறதெல்லாம் இந்நேரம் நீ கண்ணு முன்னாடி பார்த்துருந்துருப்ப. சரி சரி, என்ன நான் ப்ளேம் பண்ணாலும் உனக்கு பிடிக்காது, நைட்டு ட்ரீமில் வந்து திட்டுவேன். ஆனால் மிஸ் யூ வயன், மிஸ் யூ. உனக்காக தான் நான் வாழ போகிறேன். இதுக்கப்புறம் என் கூட எப்போவுமே இருஎன்ன, டெய்லியும் என்கிட்ட ட்ரீமில் வந்துட்டுருக்க நீ. ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் வாடி. ஏதாவது அப்பப்போ டென்ஷனில் திட்டிக்குவேன் என்னவே, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ட்ரீமில் மட்டும் வராமல் போயிடாதடி. நீ மட்டும்தான் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஹாப்பினஸ், நீ மட்டும்தாண்டி. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், என்னோட லவ் உனக்கு எப்போவுமே என்லெஸ். நான் உன்னை தவிர யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்க மாட்டேன். லவ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கான்.
அப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அப்படியே ஜேகேவோட ஹேர்லேருந்து அந்த வாட்டர்லாம் அப்படியே ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ஸோ கரெக்டாக அவனுக்கு அப்படியே ரெயினெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த பீச்சில் ஒரு சின்ன பொண்ணு அன்றைக்கி காட்டியிருப்பான்ல, அந்த பொண்ணு ஒரு அம்பர்லா வச்சு ஜேகே முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இப்போ ஜேகே ஏதோ பேச வரக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஜேகேயோட ஃபேஸை டச் பண்ணிவிட்டு, உங்களை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீங்கள் தானே அன்றைக்கி என்னை எங்கள் அம்மா கிட்டே விட்டீங்க. நீங்களும் உங்கள் கூட ஒரு சிஸ்டரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சொன்னீங்களே. நான் கூட சொன்னேனே உங்களை கண்டிப்பாக என் லைஃப்பில் பார்த்துடணுன்னு. இன்றைக்கி பார்த்துட்டேன். ஆனால் அந்த சிஸ்டர். அப்போ அந்த பொண்ணோட அம்மா அப்படியே அந்த பொண்ணோட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஜேகே வயனோட ஐஸ் எடுத்து தான் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வச்சுருக்கோம்ப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்னை பார்க்கணுன்னு நிறையா டைம் வருவேன். பட் பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நாங்களும் அடிக்கடி வயனோட இந்த ஃப்யூனரலுக்கு வந்து அவகிட்ட பேசிட்டு போவோம்ப்பா. இன்றைக்கி எதர்ச்சியாக வந்தப்போ உன்னை பார்க்க வேண்டிய சான்ஸ் கிடச்சிது. அந்த காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி எப்படி உன்னை பார்த்துட்டோம்ப்பா. என் பொண்ணுனால இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்க முடியுதுன்னா அது வயனால தான்ப்பா. அப்போ ஜேகே அப்படியே மெல்ட் ஆகி உங்கள் ஃப்யூனரலை பார்க்குறான். அவனோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில் வர முடியாமல் ஸ்டக் ஆகி நிற்கிது. ஸோ ஜேகே அப்படியே திரும்பி அந்த பொண்ணோட ஐஸை பார்த்ததுமே ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே அவன் ஐஸ்லேருந்து அப்படியே ஒரு டியர்ஸ் கம் அவுட் ஆகுது. ஓகேடா, அப்படியே இந்த எடிட்டையும் பார்த்துருங்க. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டனைத்த காலம்தான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கனக்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல்